ஒருவர் முஹர்ரமுடைய மாதத்தில் அல்லது ரஜபுடைய மாதத்தில் அல்லது கொஞ்சம் குளிர்காலமாக இருக்க வேண்டும் என்று அவர் யோசிக்கிறார், நாங்கள் டிசம்பரில் நோன்பு பிடிப்போம் என்று. அவர் ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த 950 வருடங்கள் வாழ்ந்து ஒவ்வொரு வருடமும் அவர் டிசம்பர் மாதத்தில் அல்லது முஹர்ரம் சஃபர் வேறு ஏதோ ஒரு மாதத்தில் அல்லது ஏதோ ஒரு ஆங்கில மாதத்தில் அவர் நோன்பு பிடித்தாலும் அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏனென்றால் நோன்புக்குரிய காலம் அது ரமதான் மாத்திரம் தான். அதே போல ஹஜ்ஜை எங்களுக்கு தெரியும், துல்ஹஜ்ஜுடைய பிறை 8 பிறை 13 வரைக்கும் அந்த 5 நாள் தான் ஹஜ்ஜுக்குரிய நாள். வருடத்தில் இருக்கின்ற ஏனைய 365 நாள் அல்லது ஹிஜ்ரி கலண்டர் படி 355 நாளில் நீங்க வேறு எந்த காலத்தில் நீங்க எத்தனை வருட காலம் 100 வருடங்கள் தவாஃப் செய்தாலும் அல்லது ஹஜ்ஜுடைய கிரியைகளை செய்தாலும் அரஃபாவில் தரித்தாலும் உங்களுடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட போவதில்லை. உங்களுடைய தலைக்கு மேலால் கூட அது செல்லாது. எனவே இந்த 3 விடயங்கள் அல்லாஹ் அதாவது நம்மிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறான் என்பதை புரிந்து கொள்ள, நாம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள, எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள, இந்த 3 விடயங்களுக்காக நமக்கு இல்ம் தேவை. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இல்ம் என்பது அதனை நாம் 2 விதமாக பார்க்கலாம். ஒன்றிருக்கிறது இல்முல் வஹி, அதாவது வஹியுடைய அறிவு. அதனை நாம் ரிவீல்டு நாலேஜ் என்று சொல்லுவோம். அதாவது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வஹி மூலமாக நமக்கு அறிவித்த அந்த இல்ம், அந்த அறிவு, அதனை குர்ஆன் மூலமாகவும் ஹதீஸ் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் நமக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த இல்மை, அந்த அறிவை, ஞானத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இரண்டாவது ஒன்று இருக்கிறது, நாம் அதனை acquired knowledge என்று சொல்லுவோம். அதாவது இந்த உலகத்தில் இருக்கின்ற ஏனைய கலைகள், அது மேத்தமெட்டிக்ஸாக இருக்கலாம், சயின்ஸாக இருக்கலாம், அதே போல பிசிக்ஸாக இருக்கலாம், பயாலஜியாக இருக்கலாம், டெக்னாலஜியாக இருக்கலாம். நாம் பார்க்கிறோம் இப்படியான நிறைய அறிவுகள், ஞானங்கள், கல்வி துறைசார் அந்த படிப்புகள் இந்த உலகத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இது மனிதன் அவனுடைய ஒப்சர்வேஷன்ஸ், அதே போல அவனுடைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் என்று நாங்கள் சொல்லுவோம், அவனுடைய ஆய்வு, அவனுடைய கணிப்பு மூலமாக மனிதன் கண்டுபிடித்தவைகள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வரும் பொழுது அவர்களுக்கு இந்த அறிவுமே இல்லை. ஆனால் வஹீயுடைய அறிவு, அல்லாஹ்வை விளங்குகின்ற அந்த அறிவு, அது இயல்பாகவே மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை உணர்த்தும் விதமாக ஒரு ஹதீஸை சொன்னார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு சிசுவும், ஒவ்வொரு குழந்தையும் அது தாயுடைய வயிற்றிலிருந்து வரும் பொழுதே அல்லாஹ்வுக்கு அடிபணிந்த நிலைமையில், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட நிலைமையில், அல்லாஹ்வை நம்பிய நிலைமையில் தான் இந்த உலகத்தில் கால் பதிக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி வயுனஸ்ஸிரானிஹி வயுமஜ்ஜிசானிஹி, அந்த குழந்தையுடைய பெற்றோர்கள் தான், அதாவது அந்த என்வாயன்மெண்ட், அந்த சூழல் தான் அந்த குழந்தையை யஹூதியாக, நசாராவாக, ஒரு மஜூசியாக, முஷ்ரிக்காக, காஃபிராக மாற்றுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ வஹீயுடைய அந்த அறிவு, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கின்ற அந்த அறிவு, அது இயல்பாகவே மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உலகத்துடைய கலைகள் அது மனிதன் கால ஓட்டத்தில் கற்றுக்கொள்கின்றவைகள். அவன் அனுபவம் மூலமாகவும் ஆய்வு மூலமாகவும் மனிதன் கற்றுக்கொள்கின்றவைகள். இன்றிலிருந்து 100-200 வருடங்களுக்கு முன்னால் உலகத்துடைய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளும் அதே போல தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளும் எவ்வாறு இருந்திருக்கும் என்பதை நானும் நீங்களும் ஊகிக்க முடியும். இன்று நாம் வாழ்கின்ற இந்த டிஜிட்டல் ஏரா என்று நாங்கள் சொல்லுவோம், அதே போல டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லுவோம். இப்படியான ஒரு காலத்தில் வாழ்கிறோம். ஒவ்வொரு நாளும் புது புது கண்டுபிடிப்புகள். மனிதன் இந்த பூமியை தாண்டி பல ஆய்வுகள் செய்து கொண்டிருக்கிறான். சர்வதேச விண்வெளி மையம் என்று நாம் சொல்கிறோம், இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். அதிலிருந்து ஒவ்வொரு நாளும் புது புது தகவல்கள். இப்படி மனிதன் கண்டுபிடித்து கொண்டே போவான். ஆனால் இந்த எல்லா கண்டுபிடிப்புகளுக்கு பின்னாலும், இதையெல்லாம் ஆய்வு செய்த பின்னாலும் மனிதன் அல்லாஹ்வை அடைவானா,
அல்லாஹுவை விளங்குவானா? இந்த அண்ட சராசரங்களை படைத்து பரிபாலிக்கின்ற ஒருவன் இருக்கிறான் என்பதை அந்த மனிதனால் இந்த ஆய்வுகளின் மூலமாக, கண்டுபிடிப்புகளின் மூலமாக உணர்ந்து கொள்ள, விளங்கிக் கொள்ள முடியுமா என்பது கேள்விக்குறிதான். இந்த உலகத்தில் பார்க்கிறோம், மேற்கத்திய உலகில் துறை சார்ந்தவர்கள், சயின்டிஸ்டுகள், விஞ்ஞானிகள் எத்தனை இருக்கிறார்கள். நாம் இருக்கின்ற இந்த ஆசிய நாடுகளோடு ஒப்பிடும் பொழுது ஐரோப்பிய நாடுகள், மேற்குலக நாடுகளில் எத்தனை ஆய்வுகள், எத்தனை விஞ்ஞானிகள், துறை சார்ந்தவர்கள். ஆனால் இவர்கள் எல்லாம் இந்த ஆய்வுகளை எல்லாம் செய்து, சந்திரனை ஆய்வு செய்து, சூரியனை ஆய்வு செய்து, ஆழ் கடலை ஆய்வு செய்து, அதே போல செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்து, இதையெல்லாம் படைத்த, பரிபாலிக்கின்ற, போஷிக்கின்ற ஒருவன், இறைவன் இருக்கிறான் என்பதை அவர்கள் விளங்கிக் கொண்டார்களா, ஈமான் கொண்டார்களா என்றால் அது கேள்விக்குறிதான். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹுவை விளங்குவதற்கு நாம் விஞ்ஞானம், தொழில்நுட்பம் என்று நீளம் தூரமெல்லாம் போக வேண்டிய தேவையில்லை. நான் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விடயம்தான், ஒரு முட்டையிலிருந்து ஒரு கோழி குஞ்சு வெளியே வருகிறது. இதனை நாம் யோசித்தாலே அல்லாஹுவை அடைந்து கொள்ள முடியும். ஒரு முட்டையை நாம் உடைக்கிறோம், அதற்குள்ளால் என்ன இருக்கிறது? அது கோழி முட்டை, வாத்து முட்டை, இப்படி பலவிதமான முட்டைகள் இருக்கின்றன. இந்த முட்டை, அதனை உடைத்து நாம் சாப்பிடுகிறோம், ஓம்லெட் சாப்பிடுகிறோம், அதனை ஃப்ரை பண்ணுகிறோம், அவிக்கிறோம், இப்படி பலவிதமான விதத்தில் அவற்றை சாப்பிடுகிறோம். ஆனால் இந்த முட்டையை 21 நாள் ஒரு நாம் சூட்டில் வைத்தால், அது கோழிக்கு கீழால் வைக்கலாம் அல்லது ஒரு மெஷினில் வைக்கலாம், ஒரு கோழி குஞ்சு வெளியே வருகிறது. நாம் இதை கண்டு பழகிய ஒரு விடயம். அதனால் இது ஒரு ஆச்சரியமாக, இது அல்லாஹ்வினுடைய ஒரு சக்தியாக, குதிரத்தாக நமக்கு விளங்குவதில்லை. உலகத்தில் இருக்கின்ற அத்தனை விஞ்ஞானிகளும் சேர்ந்தாலும், தொழில்நுட்பங்களை ஒன்று சேர்த்தாலும் ஒரு முட்டையை உருவாக்க முடியாது. அந்த முட்டையை 21 நாள் ஒரு கோழிக்கு கீழால் அல்லது ஒரு மெஷினில் வைத்தால் அதிலிருந்து ஒரு கோழி குஞ்சு வெளியில் வர வேண்டும். இப்படியான ஒரு முட்டையை முழு உலகம் சேர்ந்தாலும் உருவாக்க முடியாது. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, நாம் இதை பார்த்து பழகியதனால் நமக்கு ஒரு அல்லாஹ்வுடைய சக்தியாக, குதிரத்தாக விளங்குவதில்லை. அப்ப இதை தாண்டி இவ்வளவு பெரிய விஞ்ஞான தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை, ஆய்வுகளை பார்த்தவர்களால் கூட அல்லாஹுவை அறிந்து கொள்ள முடியவில்லை. எனவே வஹயுடைய இல்ம் என்பது, குர்ஆன் சுன்னாவுடைய ஹதீஸுடைய இல்ம் என்பது அது மிக மிக முக்கியமானது. அதே போல இந்த உலகத்துடைய அறிவும் முக்கியமானது, இரண்டுமே முக்கியமானது. ஆனால் ஆகிரத்துடைய விமோசனத்துக்கு வஹயுடைய இல்ம் அது அத்திவாரம், அது அடிப்படையானது. ஆனால் இந்த உலகத்துடைய ஏனைய துறைகள், கல்விகள் மூலமாக நாம் அதனை முறையாக பயன்படுத்தினால், அல்லாஹுவை ஆகிரத்தை விளங்குவதற்காக பயன்படுத்தினால், அது நிச்சயமாக ஆகிரத்தில் மௌத்துக்கு பின்னால் நமக்கு அது பிரயோஜனம் அளிக்கும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த குர்ஆனுடைய இல்ம் என்றால் என்ன என்பதை சொல்லி நான் என்னுடைய உரையை முடிக்கிறேன். குர்ஆனுடைய வஹயுடைய இல்முக்கு நாம் செய்ய வேண்டிய பல கடமைகள் இருக்கின்றன. அதில் முதலாவது, குர்ஆனை நாம் நம்ப வேண்டும். வஹயுடைய அந்த அறிவை, இது அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வேதம், இது அல்லாஹ் எனக்கு கொடுத்தது என்று ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி என்று நாம் படித்திருப்போம். அதில் வேதங்களை நம்புவது, அதிலும் விசேடமாக குர்ஆனை இது அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்பதை முழுமையாக நாம் நம்ப வேண்டும். இரண்டாவது, அந்த குர்ஆனுடைய அதனுடைய மொழிச்செயல்கள் இருக்குது இல்லையா, நாங்கள் ப்ரொனன்சியேஷன் என்று சொல்லுவோம், மஹ்ரஜ் என்று சொல்லுவோம். அதில் இருக்கின்ற 29 ஹர்ஃப்கள். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலும் அந்த அழகான ஒரு பாடல் அங்கே முன்வைக்கப்பட்டது. அதிலும் அந்த ஹுரூஃப்கள், அந்த அலிஃப் பால் இருந்து தொடங்கி 29 அந்த எழுத்துக்கள், இது ஒவ்வொன்றையும் நாம் எவ்வாறு மொழிய வேண்டும் என்பதை நாம் நமது குழந்தைகள் பருவத்திலிருந்தே குழந்தைகளுக்கு படித்து கொடுக்க வேண்டும். அடுத்ததாக, குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
இந்த குர்ஆனில் எதை நமக்கு சொல்லுகிறான், 6666 வசனங்களில் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்பதை நாம் விளங்க வேண்டும், அதனை அமல் செய்யவும் வேண்டும். அதே போல இந்த குர்ஆனுடைய அறிவை இதை நாம் விளங்கி அமல் செய்து பிறருக்கு நாம் இதனை எத்தி வைக்க வேண்டும். இவை நாம் இந்த வஹ்யுடைய குர்ஆனுடைய இல்முக்கு நாம் செய்கின்ற மிகப்பெரிய ஒரு சேவையாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒன்று நீ ஒரு ஆலிமாக இரு, அல்லது நீ படிக்கக்கூடிய ஒரு மாணவனாக இரு, அல்லது இவ்வாறு படிக்கக்கூடிய அறிவு ஞானங்களை பரப்பக்கூடியவர்களுக்கு நீ உதவியாக இரு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நாம் ஒரு மிக நீண்ட ஒரு பயணத்தில் அல்லாஹ்வுடைய திருப்தியையும் ஆகிரத்தில் விமோசனத்தையும் பெறக்கூடிய ஒரு பயணத்தில் இருக்கிறோம். இதில் யார் யாரெல்லாம் இதற்கு பங்காளிகளாக இருக்கிறார்களோ, ஆசிரியர்களாக, தனவந்தர்களாக, அதே போல ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா ஈருலக வெற்றியும் கொடுக்க வேண்டும். நமக்கு பிரயோஜனமுள்ள இல்ம் நாஃபிஐ நமக்கு அல்லாஹு தாலா தர வேண்டும். இந்த உலகத்திலும் ஆகிரத்திலும் நாம் விமோசனம் பெற்று மேலான சுவர்க்கத்தை அடைய வேண்டும். அதற்குரிய தௌஃபீக்கை அல்லாஹு தாலா நமக்கு செய்தருள்வானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்து பிழைகளை பொறுத்து நமக்கு ஈருலக விமோசனத்தையும் அல்லாஹு தாலா தருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.